வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங்கில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். மொபைலில் எடுக்கிற ஒரு வீடியோவை எப்படி ஹெச்டி குவாலிட்டியோட அவுட்புட் எடுக்கிறது. இதுக்காக நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்கில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு டூலை தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. அந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோ இப்படி இருக்கிற ஒரு வீடியோவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் உங்களால் எடுக்க முடியும். இப்போ தான் நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட்டிங் பற்றின எது மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவை அப்லோட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் தான். ஸோ இது பிளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் சைஸ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியான்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து குவாலிட்டியாக, அதாவது நல்ல பிரைட்னஸாக ஹெச்டி குவாலிட்டியோட நீங்கள் அவுட்புட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் லேயருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா சில டூல்ஸ்லாம் இதில் காட்டும். அப்படி இல்லைனா மேலே இருக்கிற அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட்டோ ஹெச்டின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற இந்த டூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இன்ஸ்டால்னு கேட்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்கும்போது இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் வாங்க. பேக்கில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸில் வந்து அந்த டவுன்லோட் ஆனது இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே லாஸ்ட்டாக இருக்கிற ஆட்டோ ஹெச்டிஆர் இதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல் சைஸில் உங்களோட ஸ்க்ரீன் சைஸில் ஃபுல் சைஸ்லேயே நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இப்போ பாதியில் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நார்மலாக இருக்கிற ஒரு வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ மறுபடியும் நார்மலான வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகுது. இந்த மாதிரி உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் வந்து அவுட்புட் வந்து ஒரு ஹெச்டி குவாலிட்டியோட நல்ல பிரைட்னஸாக எடுத்துக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுருங்க. உங்களுக்கு வீடியோ எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க வீடியோ எண்டு வரையும். இது வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதுலேயும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு இதில் வந்து டிஃபால்ட்டாக 20 உங்களுக்கு காட்டும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கிற வீடியோ வந்து இந்த எஃபெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ அவுட்புட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஹெச்டி குவாலிட்டி அந்த ஒரு தரத்தில் வீடியோட அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ மறுபடியும் அதே வீடியோவை நான் வந்து இந்த எஃபெக்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சோ எஃபெக்ட் போடுறதுக்கு அப்புறம் அந்த வீடியோவோட குவாலிட்டியை நீங்களே பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணுறேன். இது வந்து நார்மலாக இருக்க ஒரு வீடியோ. இது எஃபெக்ட் போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ குவாலிட்டி அந்த டூல் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ அவுட்புட் எடுக்கும்போது அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத இதிலே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நார்மலாக இருக்கிற ஒரு வீடியோவை ஒரு ஹெச்டி குவாலிட்டி தரத்துக்கு நீங்கள் உங்களுடைய வீடியோவை அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மேலே எப்போதும் போல் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரியும் நார்மலாக எடுத்த வீடியோவுக்கும் நீங்கள் இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை எடிட் பண்ணி முடித்து அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய வீடியோ வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகே நண்பா, அடுத்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.